ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது, நான் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம். வாங்க எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து தேவையான அளவு, அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடிக்கலாம். ஓவர் நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். நான் நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிக்கிறேன் தண்ணியை. ஸோ அப்போ தான் அதோட தூசியெல்லாம் போகும். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் 1க்கு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு. 5-6 விசில் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசி ரொம்ப சத்தானது, நார்ச்சத்து உள்ளது. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் தேவையான அளவு நல்லா சுகர் போட்டாச்சு. சுகர் போட்டோன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 ஏலக்காய். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேணாம். அப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ கவுனி அரிசி நல்ல மணம். ஸோ இந்த தேங்காயும் அதில் ஆட் பண்ணோன்னே நல்ல மணமாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. வாங்க சேவ் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.